ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு உண்டான மாதிரி தேர்வுகள் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 5 தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டெய்லியுமே பார்த்திங்கன்னா தமிழ் தேர்வு, அடுத்த நாள் புதறிவு, தமிழ் புதறிவுன்னு மாற்றி நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்டர்னேட்டிவாக ரிவிஷன் பண்ணதை 2 ஈக்குவலாக நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் எக்ஸாமுக்குள்ளே. ஸோ அதனால் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக நம்ம டெய்லியுமே டெஸ்ட் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெய்லியுமே 100 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு கொஷின்ஸுமே ரிப்பீட் ஆகாது, சரிங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸும் பாருங்கள். உங்களுக்கான கொஷின்ஸ் நான் இடையில சொல்லுவேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இன்றைக்கான மாதிரி தேர்வு 6ல் பொதுத்தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்து நாங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு வில்லிங் எதுனா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் கூட ஜாயின் பண்ணி டெய்லியுமே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆஃப்லைன் டெஸ்ட் தான், ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் டெஸ்ட் தான். ஸோ டெஸ்ட் கொஷின் PDF அண்ட் ஆன்சர்ஸ் PDF நாங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே என்றவர் யார்? சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையார். ரெண்டாவது கேள்வி, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது எவ்வகை தொடர் என்பதை காண்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது எவ்வகை தொடர்? ஸோ எழுதிலல் அப்படிங்கிறது வரும்போது அது எதிர்மறை தொடர், சரிங்களா? எதிர்மறை தொடர் தான் வரும். எழுதினால் அப்படிங்கும்போது நேர்மறை வரும், சரிங்களா? தன்வினை பிறவினைலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எழுதிலல் அப்படிங்கிறது எதிர்மறை தொடர். மூணாவது கேள்வி பாருங்கள். ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எந்த வகையான மோனை? ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன வகை மோனை அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஆன்சர் முற்றுமோனை. ஆன்சர் ஆப்ஷன் டி, முற்றுமோனை, சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்துருப்போம். நான் எந்தெந்த மோனை டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த 5th டெஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதில் லாஸ்ட் கொஷின்ஸ்க்கு நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 4வது கேள்வி பாருங்கள். புலனுகற்ற அந்த நாளன் என்னும் என்று புகழப்படும் சங்க புலவர் யார்? புலனுகற்ற அந்த நாளன் என்று புகழப்படும் சங்ககால புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கபிலர். ஆன்சர் ஆப்ஷன் சி, கபிலர். 5வது கேள்வி, சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை காண்க. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை காண்க. கூலவாணிகம் செய்தவர். கூலவாணிகம் செய்தனால தான் பார்த்தீங்கன்னா கூலவாணிக சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிதான். இவர் மதுரையில் வாழ்ந்தவர், இதுவும் சரிதான். முதல் சங்ககால புலவர்களில் ஒருவர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு, சரிங்களா? முதல் சங்ககால புலவர்களை இவர் கிடையாது. இவங்க எல்லாமே 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். இளங்கோவடிகள் இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால சமத்தவர், சரிங்களா? ஒரே கால சமத்தவர். அடுத்து இளங்கோவடிகளின் உற்ற நண்பர். இளங்கோவடிகளின் உற்ற நண்பர் அப்படிங்கிறதும் சரிதான், சரிங்களா? அப்போ தொடர்பில்லாத தொடர் தானே கேட்டிருக்காங்க. தொடர்பில்லாத தொடர் ஆப்ஷன் சி தான் சரி. 6வது கேள்வி, நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாதவி. ஸோ இந்த மணிமேகலை ஆகட்டும், சிலப்பதிகாரம், பெரிய புராணம், இது எல்லாமே ஐம்பெருங்காப்பியங்கள். இந்த இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நாங்கள் தனியாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு உங்களுக்கு வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். மணிமேகலை அப்படின்னா மணிமேகலை என்னென்ன ஃபுல்லாக வருது, அதில் பார்த்திங்கன்னா மணிமேகலை பற்றின கோயில் எல்லாமே வரும். அது இல்லாமல் ஆதிரை யார், கண்ணகி யார், ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நாங்கள் கொடுத்துருப்போம், சரிங்களா? கண்ணகி கோயில் எங்கே அமைந்துள்ளது, அந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் வேணுன்னா கூட நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். 7வது கேள்வி, அடவி. அடவி என்ற சொல்லின் பொருள் என்ன? அடவி என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் காடு. ஆப்ஷன் ஏ, காடு. அடவினா என்ன? காடு.
8வது கேள்வி, இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? இந்த கவிதை நூல் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆலந்தூர் மோகனரங்கன் அவருடைய நூல் தான். சரிங்களா, ஆலந்தூர் மோகனரங்கன் அவருடைய கவிதை தொகுப்பு தான் இது. 9வது கேள்வி, திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் வந்து நிறைய அதிகாரம் இருக்குது. ஸோ அதில் வந்து திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒடுக்கமுடைமை. சரிங்களா, மொத்தம் 10 அதிகாரம் இருக்கா உடைமையில், அதில் வந்து ஒடுக்கமுடைமை கிடையாது. அன்புடைமை, ஆள்வினை உடைமை, ஒழுக்கமுடைமை எல்லாமே இருக்குது. ஒடுக்கமுடைமை கிடையாது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 10வது கேள்வி, புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 65. 65 துறைகள் இருக்குது. சரிங்களா, ஸோ நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் டஃபாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ரொம்ப டெப்த்தாக நான் புத்தகத்துலேருந்து லைன் பை லைனாக பார்த்து கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதனால் வந்து உள்ளே இருந்தும் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 11வது கேள்வி, உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நா பிச்சமூர்த்தி அவர்கள். நா பிச்சமூர்த்தி அவர்கள். 12வது கேள்வி, பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்தினார்கள்? பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்தினர்? அதான் வந்து ரொம்ப அந்த ஒரு சிற்பங்கள் செதுக்கலாம் அவங்க வந்து நல்லா ஃபேமஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எந்த உருவங்களை செதுக்கி அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யானை, ஆப்ஷன் பி, யானை. பல்லவர் கால சிற்பிகள் வந்து யானை உருவங்களை வந்து அதிகமாக செஞ்சு ஃபேமஸ் ஆனாங்க. சரிங்களா, அடுத்து 13வது கேள்வி, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறப்பொருள் வெண்பாமாலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறப்பொருள் வெண்பாமாலை. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். சரிங்களா, ஸோ பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களோட மேற்கோள்களும் ரொம்ப முக்கியம். இதெல்லாமே நாங்கள் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாடல் வரி மேற்கோள்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நாங்கள் தனியாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. 14வது கேள்வி, தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யார்? தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 15வது கேள்வி, எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தனர், அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது? எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் வந்து ரோமானிய மண்பாண்டங்கள் வந்து கிடைச்சிது. ஸோ அந்த மண்பாண்டங்களை வச்சு தான் வந்து ரோமானியர்களுக்கும் நமக்கும் வந்து இந்த வணிக தொடர்பு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த அகழாய்வு துறைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். எங்கெங்கே தொழில் அகழாய்வு நடத்துகிறாங்க, ஸோ எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. எந்த வருஷ பொருட்கள் அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அரிக்கமேடு. அரிக்கமேடில் அகழாய்வில் தான் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தது. 16, சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் தோற்றுவிக்கப்பட்ட இடம், ஆண்டில் இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி, மும்பை. மும்பையில் தான் வந்து தோற்றுவித்தாங்க. அடுத்து வந்து பாருங்கள், 17வது கேள்வி, சரியானவற்றை காண்க. சரியானவற்றை காண்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை உத்தராயன் என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை வந்து உத்தராயன் என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. சரிதான். அடுத்தது செகண்ட் ஒன், பஞ்சாப் மாநிலத்தில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. பஞ்சாப் மாநிலம் அப்படின்னால என்ன, லோரி தான். சரிங்களா, பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் தான் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. சரிங்களா, ஃபஸ்ட்டு 1 மட்டும் சரி. 18வது கேள்வி, நூல் மற்றும் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இது எங்கள் கிழக்கு. இது எங்கள் கிழக்கு ஆசிரியர்
தாராபாரதி. கொய்யாக்கனி மாணிக்கம். மாணிக்கம் அப்படிங்கிறது யார்? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். துரைமாணிக்கம் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். சரிங்களா? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். சரிங்களா? ஸோ அவருடைய நூல் தான் வந்து கொய்யாக்கனி. கதவிலாசம். கதவிலாசத்தோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். வீரகாவியம் துரைராசு. வீரகாவியம் துரைராசு. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் 3-1-4-2. 3-1-4-2 தான் சரி. இது எங்கள் கிழக்கு ஆசிரியர் தாராபாரதி. கொய்யாக்கனி மாணிக்கம். கதவிலாசம் எஸ் ராமகிருஷ்ணன். வீரகாவியம் துரைராசு. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. 19வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. வேலு நாச்சியார் அவர்களின் காலம் 1730 முதல் 1796 வரை. சரிதான். வேலு நாச்சியார் அவருடைய காலம் வந்து 1730 முதல் 1796 வரை. அவங்க எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மீட்ட ஆண்டு அப்படின்னா 1950 வருஷம் 80ல் வரும். சரிங்களா? ஸோ 1780 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மீட்டாங்க. ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 2வது. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. 50 வருஷம் கூட. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 20வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தவறான இணையை காண்க. பின்வருவனவற்றுள் தவறான இணையை காண்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரிதான். திருக்குறள் முதலில் அச்சிட்டவர் வந்து யார்? தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர்கள் தான். ஊவேசா கிடையாது. சரிங்களா? தஞ்சையில் தான் அச்சிட்டாங்க. தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர்கள். திருக்குறள் முதல் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் தான். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். சரிதான். திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அப்போ இதில் வந்து தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. தவறானது வந்து செகண்ட் ஒன் தான் வந்து தவறானது. 21வது கேள்வி. குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர் யார்? குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று எது? ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று எது? எது வந்து ஆசிரியப்பா வகையில் வரும்னா நேரிசை ஆசிரியப்பா, நிலை மண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா வரும். நிறை இசை ஆசிரியப்பா கிடையாது. சரிங்களா? ஸோ ஆசிரியப்பா வகையில் இல்லாதது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, நிறை இசை ஆசிரியப்பா. 23வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழியினை காண்க. ஏ என்ற சொல்லின் பொருள். ஏ என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. இதுக்கான ஆன்சர் ஏ அப்படின்னா என்ன? அம்பு. ஆப்ஷன் பி, அம்பு. சரிங்களா? அதிகமாக இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஏ அப்படி கேட்குறாங்க. நோ. வேறு என்ன கேட்குறாங்க? தலைவன், நோய். அப்புறம் வேறு ஒன்று ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறது ஒரு 10-15 தான். சரிங்களா? ஆனால் இதில் வந்து மொத்தம் 42 இருக்குல்ல. அந்த 42மே வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. கம்பல்சரி ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில். 24. சரியான கூற்றை காண்க. சரியான கூற்றை காண்க. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றாகும். தாலாட்டு அப்படிங்கிறது வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றாகும். சரிதான். தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாலாட்டில் தாள் அப்படிங்கிறதுக்கு வந்து நாக்கு என்று பொருள். அதுவும் சரிதான். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. 25வது கேள்வி. உள்ளம் உடைமை பொருளுடைமை இக்குறளை நிறைவு செய்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை இக்குறளை நிறைவு செய்க. இதுக்கு அடுத்த வர லைன் எந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆன்சர் ஆப்ஷன் டி, நில்லாது நீங்கிவிடும். 26. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண் உற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலையிய அணங்குடை நெடுநிலை என்ற வரிகள் பின்வரும் எந்த நகரின் பெருமையை பற்றி கூறுகிறது? பின்வரும் எந்த நகரின் பெருமையை பற்றி கூறுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை. ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை.
27வது கேள்வி வந்து பாருங்கள், சிறு பஞ்ச மூலம் பற்றிய குறிப்புகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சிறு பஞ்ச மூலம் பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது வந்து தவறு அப்படின்னு பார்க்கலாம். 5 சிறிய வேர் என்பது இதன் பொருளாகும். சிறு பஞ்ச மூலம் அப்படின்னாலே பஞ்சம்னாலே 5 தான். சரிங்களா, ஸோ 5 சிறிய வேர் என்பது இதன் பொருளாகும். ஸோ இதுவும் சரிதான். இந்நூல் உள்ள கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாக அமைந்துள்ளது. சரிங்களா, நல்வழிப்படுத்துவனாய் அமைந்துள்ளது, அதுவும் சரிதான். அடுத்து 3வது, 5 சிறிய வேர்கள் என்பது கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, எல்லாமே சரிதான். சரிங்களா, ஆன்சர் அனைத்துமே சரிதான், தவறானது கிடையாது. சரிங்களா, 5 சிறிய வேரானது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறு பஞ்ச மூலம். இதில் வந்து இதோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா மக்களின் அறியாமையை வந்து போக்கி நல்வழிப்படுத்துறது தான் இதோட பொருள். சரிங்களா, இதோட கருத்துக்கள் சிறு பஞ்ச மூலம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள். இதில் இருக்கிற 5 சிறிய வேர்கள் என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஆன்சர் ஆப்ஷன் டி. 28, பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் யார்? பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, சேக்கிலார். ஆன்சர் ஆப்ஷன் டி, சேக்கிலார். 29வது கேள்வி படித்து பாருங்கள். முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தவர் யார்? அதாவது வந்து 2 விதமான பொருள் கொடுத்து கூற்று மாதிரி கொடுத்து இதுக்கு தொடர்புடையவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தவர் யார்? அது மட்டும் இல்லாமல் இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். அவர் யார்? ஆன்சர் பிரான்சிஸ் எல்லிஸ். ஆப்ஷன் டி, பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிகள் எல்லாத்தையும் வந்து ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றினார். 30வது கேள்வி, திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள இடம். திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் எந்த இடம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்லூத்து மேட்டுப்பட்டியில். சரிங்களா, கல்லூத்து மேட்டுப்பட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமிழ் அப்படிங்கிறது வந்து அந்த கோவமுடைய காளை வந்து அடக்கிற மாதிரி இருக்கிற ஓவியம் வந்து அந்த ஊரில் தான் இருக்குது. 31வது கேள்வி, நாடக சாலையொத்த நட்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்ற பாடலை இயற்றியவர் யார்? நாடக சாலையொத்த நட்கலா சாலை நீடுலகில் உண்டோ நிகழ்ந்து என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கவிமணி அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, கவிமணி அவர்கள். 32, பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகளை காண்க. பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகளை காண்க. ஃபஸ்ட்டு, இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். சரிதான். தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவைன்னு சொன்னவர் அவர் தான். மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை என்று கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். ஆன்சர் அனைத்தும் சரி. இது எல்லாமே இவர் சொன்ன கூற்றுக்கள் தான். நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி உங்களுக்கு. பாடல் வரிகள் அப்படின்னா அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா அந்த பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மேற்கோள்கள் சொல்லி அந்த மேற்கோள்கள் வந்து யாருடன் தொடர்புடையது, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் காந்தியடிகள் ஆகட்டும், நேரு, அறிஞர் அண்ணா, அம்பேத்கர் அவர்கள், ஸோ அதே மாதிரி அம்புஜத்தம்மாள் அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பொன்மொழிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பொன்மொழிகள் எல்லாம் கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்றா கூற்று காரணங்களை கேட்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த மாதிரி முக்கியமாக பொறுத்துகளும் கூட கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. 33வது கேள்வி, சொல்லும் பொருளும் பொறுத்துக்க. நாளிகேரம். நாளிகேரம் அப்படிங்கிறது என்ன? நாளிகேரம் அப்படிங்கிறது வந்து தென்னை, கோழி அப்படிங்கிறது அரச மரம், காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு, சாலம் அப்படின்னா ஆச்சமரம். சரிதான். சரிங்களா, நாளிகேரம்னா தென்னை, கோழி அப்படிங்கிறது அரச மரம், காஞ்சிங்கிறது ஆற்று பூவரசு, சாலம் அப்படின்னா ஆச்சமரம்.
ஆன்சர் 1 2 3 4 அனைத்தும் சரி. சரிங்களா, அதாவது வந்து லைனாக கொடுத்துருக்காங்க. 34 அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ நம்ம பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் எது? திருவாசகம் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவாசகத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. அடுத்து வந்து பாருங்கள் 35வது கேள்வி, தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ் புத்தகத்தில் அப்படியே பாக்ஸ் கொஷின்ஸாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கிங்கினி, சுட்டி, சூழி, சிலம்பு இதெல்லாம். ஸோ இது உங்களுக்கான கொஷின்ஸ் தான். இதுக்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். எது வந்து தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொஷினை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்க்கலாம் 36 அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகிறது. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகிறது. ஸோ அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருட்பன்மொழி. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒரு பொருட்பன்மொழி. இந்த ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரே பொருளை தரும் பல்வேறு, அதாவது வெவ்வேறான சொற்கள் தொடர்ந்து வருவது தான் ஒரு பொருட்பன்மொழி. அதாவது வந்து ஒரே பொருளை தரும் வெவ்வேறான சொற்கள். சரிங்களா, ஒரே பொருள் தான், ஆனால் நிறைய சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ காடு அப்படிங்கிறதுக்கு நிறைய சொற்கள் இருக்குல்ல, அப்போ ஒரே பொருள் தான், காடுங்கிறது தான், ஆனால் அதுக்கு வந்து நிறையா சொல்லில் அது குறிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரே பொருளை வந்து வெவ்வேறான சொற்கள் தொடர்ந்து வருவதாக வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளித்தாழ்ந்து அப்படிங்கிறது வந்து சேம் அதே மாதிரி தான். சரிங்களா, இந்த ஒரு பொருட்பன்மொழி. 37வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ பாருங்கள், படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஆற்றல் நிரம்பிய சொற்களை கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் அப்படிங்கிற சொல்ல ஒழுங்குபடுத்தி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. அடுத்தது பாருங்க 38வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை காண்க. நாட்டுக்கு தேவை. நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரண். நாட்டுக்கு தேவை அரண். 39வது கேள்வி, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார்? தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார்? இது எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள். கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள் 40வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக. சாலை கொடுத்துருக்காங்க. சா சா சி சி சு சு, அதான அகர வரிசை. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் டக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு சாதா வரும். ஸோ இங்கே சி சி சா, இங்கே சா, அப்போ இதுதான் வரும். கரெக்டுங்களா? அப்போ சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 41வது கேள்வி, அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடிகளில் அமைந்துள்ள மோனை வகை எது? அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் அப்படிங்கிற அடியில் இருக்க அமைந்துள்ள மோனை வகை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், சீர் தான். நம்ம சீரை வச்சு தான் வந்து மோனை வகை எந்த வகை அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சீர் பாருங்கள், ஆ ஆ ஆ. சரிங்களா, ஸோ அப்போ எங்கெங்கே இருக்குது? எத்தனை சீரில் இருக்குது? 1ல் இருக்குது, 3ல் இருக்குது, 4ல் இருக்குது. சரிங்களா, அப்போ 1 3 4 இருந்ததுன்னா என்ன வரும்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். 1 3 4 இருந்ததுன்னா அது எந்த வகையான மோனை? ஆன்சர் மேற்கதுவாய் மோனை. ஆப்ஷன் ஏ, மேற்கதுவாய் மோனை. அதே மாதிரி 1 2 3 வரும், 1 2 4 வரும். சரிங்களா, அப்புறம் 1 2 3 4 4மே வந்து முற்று மோனை அந்த மாதிரி வரும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மோனை வகைகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எந்தெந்த சீர்கள் ஒன்றி வருவது, எந்த வகையான மோனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டெஸ்ட் கொஷினில் பொறுத்துகளை பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிகிட்டே வரோம். சரிங்களா, ஸோ இலக்கண கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லா டெஸ்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இனியாவது கரெக்டாக டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில இதில் வந்து நான் ஆன்சர் சொல்லிகிட்டே வரேன். அது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 42 சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்டுள்ள நூலை காண்க. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிற்ப செந்நூல். 43 ஸ்வீடன் நாட்டின் பேர் லாக்விஸ்ட் என்னும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸ்வீடன் நாட்டின் பேர் லாக்விஸ்ட் என்னும் சிறுகவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்?
தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜி குப்புசாமி அவர்கள். ஜி குப்புசாமி அவர்கள். 44 யாரு பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது? யாரு பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அகத்தியர். ஆப்ஷன் சி, அகத்தியர். 45 நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சீரா புராணம். ஆன்சர் ஆப்ஷன் டி, சீரா புராணம். 46 வலுவுச்சொல் இல்லாத தொடர் காண்க. வலுவுச்சொல் இல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் டக்குன்னு பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அன்று. சென்னைக்கு அருகாமல் இருப்பது மதுரை அன்று. அடுத்தது பாருங்கள் 47வது கேள்வி, சரியான இணையை காண்க. சரியான இணையை காண்க. நம்ம லாஸ்ட்டு வந்து பெரும்பொழுதுகள் பார்த்துருப்போம். இதில் வந்து சிறு பொழுதுகள் பார்த்தலாம். சரிங்களா? 5 இணைகளை பொறுத்த வரைக்கும் 5 இணைகளுக்குள்ளான பெரும்பொழுது, சிறு பொழுது, தொழில்கள் என்னென்ன, பூ வகைகள் என்னென்ன, கருப்பொருள்னா உருப்பொருள் என்ன, எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள் 5 இணைகள். ஃபஸ்ட் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து சிறு பொழுது என்னென்ன அப்படின்னு எழுதுங்க. சிறு பொழுது ஃபஸ்ட் வந்து குறிஞ்சிக்கு என்ன வரும்? யாமம். முல்லைக்கு வந்து மாலை, மருதம் வைகரை, நெய்தல்னா ஏற்பாடு, அடுத்து வந்து பாருங்கள் பாலை அப்படின்னா நண்பகல். சரிங்களா? ஸோ இதில் வந்து எது வந்து சரியாக இணைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் நீங்களே எது வந்து சரியாக இருக்குது? மருதம் வைகரை மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? மற்ற எல்லாமே மாறி மாறி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 இணைகளோட சிறுதிணை ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? யா, மா, வை, ஏ, நான். சரிங்களா? யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை? ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்கட் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ சிறு பொழுதுனா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை, அப்போ இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? நம்ம அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் சரியானது எது? மருதம் வைகரை மட்டும்தான் சரியாக இருக்குது. மற்ற எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 48 அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள். எந்தெந்த நாடுகள்? ஆன்சர் கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. 49 கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழிச்சொல்லின் பொருள் என்ன? கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழிச்சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, அஞ்சாதவன். கொன்ஸ்டான் அப்படின்னா என்ன? அஞ்சாதவன். 50வது கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் தவறானது எது? பின்வருவனவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. ஈரசை சீர்களுக்கு இயற்சீர் மற்றும் ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. சரிதான். வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீர் மட்டுமே உண்டு. வெண்பாவில் வந்து இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே உண்டு. தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும். தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும். ஸோ 3மே சரிதான். சரிங்களா? அப்போ இதில் தவறானது கேட்டிருக்காங்க. எதுவுமே கிடையாது. அப்போ ஆன்சர் எதுவும் அன்று. ஆன்சர் ஆப்ஷன் டி, எதுவும் அன்று. இந்த இலக்கண கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? 51 நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை என்ற சொல்லின் பொருள் என்ன? நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. நடலைனா என்ன? ஆன்சர் துன்பம். ஆப்ஷன் சி, துன்பம். நடலை அப்படின்னா துன்பம். அடுத்து வந்து பாருங்கள் 52 தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார்? தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்வாட்ஸ் பாதிரியார். ஸ்வாட்ஸ் பாதிரியார் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவருடைய ஆசிரியர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 53 ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. கலை, கலைனா என்ன வரும்? நீக்கு. கலை அப்படின்னா மூங்கில். தலைனா தலை, சரி விலங்கு. இந்த தலை அப்படிங்கிறது வந்து தலைதல். சரிங்களா? சரியா? கலைனா நீக்கு, கலை மூங்கில், தலை அப்படிங்கிறது வந்து விலங்கு, தலை அப்படின்னா தலைதல். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 53க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 1 2. 4 3 1 2 தான் சரி. 54 ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது டேஷ் ஆகும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்னது? ஸோ இதுக்கான ஆன்சர் தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது வந்து தனிமொழி. அதே மாதிரி பகுபதம் அப்படிங்கிறதுனா சொற்களாகவே பிரியக்கூடிய வகையில் அமைகிறது தான் வந்து பகுபதம். சரிங்களா? சொற்களே வந்து பிரியக்கூடிய வகையில் வருவது வந்து பகுபதம். அதே வந்து தொடர்மொழி. தொடர்மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா, தொடர்ந்து வந்து பொருளை கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா பொருளை உணர்த்துவது வந்து தொடர்மொழி. சரிங்களா? 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து கண்டினியூவாக வந்து தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது வந்து அந்த 42 இருக்குல்ல, ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு சொல் தனித்து நின்று வருவது எது? தனிமொழி. 55 தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் இத்தொடரில் அமைந்துள்ள மோனை வகையை காண்க. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் இத்தொடரில் அமைந்துள்ள மோனை வகையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கூளை மோனை. ஆன்சர் ஆப்ஷன் பி கூளை மோனை. 56 அறிவற்றாங் காக்குருவின் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக் அரண். உள்ளளிக்கலா அரண். இக்குறட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் என்ன? குறட்பாவில் உள்ள அற்றம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் அழிவு. ஆப்ஷன் பி அழிவு. 57வது கேள்வி வந்து பாருங்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமை தெரிந்து நல்லிழல் விளந்து நடுந்துயிர் உறுத்து என்ற பாடல் வரிகள் அமைந்துள்ள நூல் எது? முல்லையும் குறிஞ்சியும் முறைமை தெரிந்து நல்லிழல் பிளந்து நடுந்துயிர் உறுத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அமைந்த நூல். ரெண்டுமே சரிதான். சரிங்களா? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 58 போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். 59வது தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது? தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது? ஆன்சர் பல்லு. ஆப்ஷன் சி பல்லு. 60வது கேள்வி ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஸோ மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. அதில் வந்து பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் பொதுவான பருவங்கள் ஆன்சர் 7 பருவங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைக்கும் பொதுவாக உள்ள பருவங்கள் என்னென்ன இருக்குது? 7 என்ன அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஸோ இந்த 7மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொருத்தம், அதாவது பொதுவான பிள்ளை தமிழ். மிச்சம் இருக்கிற அந்த 3 எது வரும்? ஆண்பால் பிள்ளை தமிழை வேறு என்னென்ன இருக்குது? சிற்றில், சிறுபறை, சிறுதேர் வரும். அதே மாதிரி பெண்பால் பிள்ளை தமிழுக்கு என்ன வரும்? கலங்கு, அம்மானை, ஊசல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்பால் பிள்ளை தமிழ் இருக்கிற 8, 9, 10வது பருவம். சரிங்களா? ஸோ அந்த கடைசி 3 பருவம் மட்டும்தான் மாறி இருக்கும். முதல்ல இருக்கிற அந்த 7 பருவம் வந்து ரெண்டுக்குமே வந்து காமனாக தான் இருக்கும். சரிங்களா? 7 பருவங்கள் பொதுவானதாக இருக்கும். 61 மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மனுமுறை கண்ட வாசகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள். 62 தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைத்தோறு துடித்தெழுந்தே என்று தமிழ் அறிஞர்களை தட்டி எழுப்பியவர் யார்? தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைத்தோறு துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அவர்கள். 63 சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் சீசு செல்லப்பா. ஆப்ஷன் ஏ
சீசு செல்லப்பாக்கு தான் வந்து விருது கிடைச்சது. 64 உலகத்தமிழ் பண்பாடு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? உலகத்தமிழ் பண்பாடு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? ஆன்சர் சாலை இளந்திரையன். ஆப்ஷன் பி சாலை இளந்திரையன். அடுத்து 65 சொல்லும் பொருளும் பொறுத்துக. ஃபஸ்ட்டு ஒல்காமை. ஒல்காமை அப்படின்னா தரலாமை, விழுமம் துன்பம், திண்ணியர் வலியர், வீறு சிறப்பு. சரிங்களா? ஒல்காமை அப்படின்னா தரலாமை, விழுமம் துன்பம், திண்ணியர் வலியர், வீறு சிறப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 2 1. 4 3 2 1. 66வது கேள்வி வந்து பாருங்கள். வரதநஞ்சைய பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? வரதநஞ்சைய பிள்ளை அவர்கள் தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? எங்கு அரங்கேற்றினார்னா கரந்தை தமிழ் சங்கத்தில். ஆப்ஷன் பி கரந்தை தமிழ் சங்கத்தில் வந்து அரங்கேற்றினார். 67வது கேள்வி. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 68 எது தவறானது என கண்டறிக. எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புக்கோட ஒவ்வொரு இயல் லாஸ்ட்டில் வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான நூல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த நூல் மற்றும் நூலாசிரியர்களும் நம்ம படிக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஈச் லைன் பை லைன்லேருந்து நம்ம கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் உள்ள புக்குக்குள்ளே இருந்து. சரிங்களா? புக் பேக் கிடையாது. புக்குக்குள்ளே இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸும் நம்ம படிக்கணும். பாருங்கள். தமிழர் நாகரிகமும் பண்பாடும். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி அவர்கள் சரிதான். தமிழர் சால்பு ஆசிரியர் சு வித்யானந்தன் சரிதான். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ஆசிரியர் கா ராஜன் அவர்கள் சரிதான். தமிழக வரலாற்றும் தமிழர் பண்பாடும். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். ஸோ இதன் ஆசிரியர் வந்து கா ரத்தினம் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா மா ராசமாணிக்கனார் தான் வரும். சரிங்களா? தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார். நோட் பண்ணிக்கோங்க. 69 தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டத்தை சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டத்தை சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகம்? ஆன்சர் மதுரை பல்கலைக்கழகம். ஆப்ஷன் பி மதுரை பல்கலைக்கழகம். 70வது கேள்வி. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? 1924. 1924 தான் வைக்கம் போர் நடந்தது. நோட் பண்ணிக்கோங்க. 71 தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்நோய் எது? தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்நோய் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி மணக்குடை. ஆப்ஷன் பி மணக்குடை. 72 பொறுத்துக. சொல்லும் பொருளும் தான். புறம். புறம்னா என்ன வரும்? புறம் அப்படின்னா ஊர், பட்டினம்னா நகரம், பாக்கம்னா சிற்றூர், புலம் அப்படின்னா நிலம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. புறம்னா ஊர், பட்டினம்னா நகரம், பாக்கம் அப்படின்னா சிற்றூர், புலம் அப்படின்னா நிலம். 73வது கேள்வி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என கூறியவர் யார்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் சி ஔவையார். 74 சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார்? சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார்? ஆன்சர் ராமலிங்க சுவாமிகள். ஆப்ஷன் டி ராமலிங்க சுவாமிகள். 75வது கேள்வி. புலனுகற்ற அந்தணாளன் என்னும் தொடரில் குறிக்கப்பெறும் சான்றோர் யார்? புலனுகற்ற அந்தணாளன் இத்தொடரில் குறிக்கப்பெறும் சான்றோர் யார்? நம்ம அடி பார்த்தோம் யார்? கபிலர். ஆப்ஷன் டி கபிலர். 76 செய்கின்றாள் என்ற சொல்லோட வேர்ச்சொல் தருக. செய்கின்றாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? ஆன்சர் செய். ஆப்ஷன் பி செய். அடுத்தது 77 அகரவரிசையில் எழுதுக. அகரவரிசையில் எழுதுக. இதுக்கான ஆன்சர் பாருங்க.
ஆன்சர் சி, சங்கு சாவி சிலை சீப்பு. சங்கு சாவி சிலை சீப்பு. 78 அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை உணர்த்தும் பொருள் என்ன? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமையை உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் பொறுமை. ஆப்ஷன் டி, பொறுமை. 79வது கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் யாவை? திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் என்னென்ன? ஆன்சர் பனை மற்றும் மூங்கில் மரம். பனை மற்றும் மூங்கில் மரம். 80வது கேள்வி வந்து பாருங்க, திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகை கூறாத நெல் வகை எது? திருமலை முருகன் பல்லில் இருக்கிற நெல் வகையில் சொல்லாத நெல் வகை வந்து இங்கே எது? அதாவது தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து தவறானது எது? ஆன்சர் காடை சம்பா. ஸோ எது இருக்குன்னா சீதாபோகம், புழுகு சம்பா, சொரிக்குரம்பை எல்லாமே இருக்குது. காடை சம்பா இதில் கிடையாது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 81வது கேள்வி, வேங்கை என்பது எவ்வகை மொழி? வேங்கை என்பது எவ்வகை மொழி? வேங்கை அப்படிங்கிறது வந்து ஒரு பொது மொழி. ஆப்ஷன் பி, பொது மொழி. 82 அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதை காட்டிலும் பெரியது? அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதை காட்டிலும் பெரியது? ஆன்சர் மலை. ஆப்ஷன் சி, மலை. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா, அடக்கமாக இருப்பவனின் உயர்வு எதை காட்டிலும் பெரியது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இதெல்லாமே வந்து யூனிட் 8ல் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, மலை. 83 வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பல் என்று கூறியவர் யார்? வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் ஏ, ஔவையார். 84 நெல்லும் உயிரினன்றே நீரும் உயிரினன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நெல்லும் உயிரினன்றே நீரும் உயிரினன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் சி, புறநானூறு. 85 கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கிறிஸ்துவ நூல்னாலே இது தேம்பவாணி தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேம்பவாணி. 86 பிரபந்தம். பிரபந்தம் என்ற வடமொழிக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரபந்தம் என்ற வடமொழி சொல்லுக்கான பொருள் என்ன? நன்கு கட்டப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தம் அப்படின்னா என்ன? நன்கு கட்டப்பட்டது. 87 முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார்? முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருணாகர தொண்டைமான். ஆப்ஷன் ஏ, கருணாகர தொண்டைமான். 88 பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது? பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது? பண்டைய கலிங்கம்னா என்ன? ஒடிசா. ஆப்ஷன் சி, ஒடிசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 89 சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது? சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் அப்படின்னு பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். கேரளா, சென்னை, கர்நாடகா, ஆந்திரா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சென்னை மாகாண அரசு. சென்னை மாகாண அரசு. 90வது கேள்வி சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குரவையும் நாட்டுப்புற பாடல்களை என கூறிய தமிழ் அறிஞர் யார்? சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குரவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் யார்? ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 91வது கேள்வி வந்து பாருங்கள். மழை வரும் என்றே மந்திரம் ஜெபித்தது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கமே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார்? அதாவது வந்து அந்த காலத்தில் தான் மழை வந்து மந்திரம் சொல்லி வர வச்சாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து எந்திரம் வந்தது இந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் உடுமலை நாராயணகவி அவர்கள். ஆப்ஷன் ஏ, உடுமலை நாராயணகவி அவர்கள். 92 ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் யார்?
ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. அதே மாதிரி தான் பாடலும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் பி, ஈரோடு தமிழன்பன் அவர்கள். 93வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? நாடகம். ஆப்ஷன் ஏ, நாடகம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா சொல்கிற கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 94 மதங்க சூளாமணி. மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆப்ஷன் பி, விபுலானந்தர். ஆப்ஷன் பி, விபுலானந்தர். 95 சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எது? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த நூல்? ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. 96 ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ரோவர். ஆப்ஷன் பி, ரோவர். 97 எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? எந்த 2 ஊருக்கு இடையே உள்ள சாலை? ஆன்சர் ஆப்ஷன் டி, கன்னியாகுமரி மற்றும் மதுரைக்கு இடையே உள்ள சாலை நெடுஞ்சாலை வந்து மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கன்னியாகுமரி மற்றும் மதுரை. அடுத்தது 98 கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் என்ன? கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் என்ன? கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். ஆப்ஷன் ஏ, கற்றல். சரிங்களா? 99 திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் சி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ லாஸ்ட் ஒன், பொறுத்துக சொல்லும் பொருளும். தடக்கர். தடக்கர்னா என்ன? பெரிய யானை. எங்கு? கரடி. வல் உகிர். வல் உகிர்னா கூர்மையான நகம். தெரிசனம் அப்படின்னா காட்சி. சரிங்களா? தடக்கர் அப்படின்னா பெரிய யானை, எங்கு அப்படின்னா கரடி, வல் உகிர்னா கூர்மையான நகம், தெரிசனம் அப்படின்னா காட்சி. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, 3-1 சரி 3-1-2 சரி 4-2 3-1-4-2 தான் சரி. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 100 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். இந்த 100 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கான கொஷின்ஸும் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான கரெக்டாக ஆன்சர்ஸையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்குக்குள்ளே லைன் பை லைன் கொஷின்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் அதிகமாக உங்களுக்கு ரிவிஷன்ஸ்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம டீப்பாக உள்ள புக்குக்குள்ளேருந்து கேட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸையும் நாங்கள் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கூட உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.